ஆண்களின் பூர்வீகம் செவ்வாய், பெண்களின் பூர்வீகம் சுக்கிரன். எழுத்தாளர் ஜோன் கிரேயின் அற்புத படைப்பு. சாப்டர் 10 பார்ட் 3. அவள் செய்யக்கூடியது. இப்பிரச்சனையை புத்திசாலித்தனமாக தீர்ப்பதற்கான வழி. மனிதாபிமானத்துடன் அது 2 பக்கங்களிலிருந்து புரிந்து கொள்வதுதான். அவன் பாராட்டப்பட வேண்டும், அதே நேரத்தில் அவளுக்கும் ஆதரவளிக்கப்பட வேண்டும். இல்லையென்றால் அவளது கோபம் வலிக்கிறது. அவளது கோபத்திற்கான தீர்வு அவள் பொறுப்பேற்றுக் கொள்வதில்தான் அடங்கியுள்ளது. அவனை விட அதிகமாக கொடுத்து மதிப்பெண்கள் சமமாக இல்லாமல் போகும்படி செய்ததன் மூலம் இப்பிரச்சனைக்கு பங்களித்துள்ளதற்கு அவள் பொறுப்பேற்க வேண்டும். தங்கள் உறவில் அதிகமாக கொடுப்பதிலிருந்து அவள் கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டும். தன் மனதிற்கு மிகவும் பிடித்த விஷயங்களை அவள் தனக்காக செய்து கொள்ள வேண்டும். அவளை அதிகமாக கவனித்துக் கொள்ள அவள் அனுமதிக்க வேண்டும். ஒரு பெண் கோபமாக உணரும் போது தன் துணைவன் தனக்கு ஆதரவு கொடுக்க அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டாள். அப்படியே அவன் முயற்சித்தாலும் அவன் செய்துள்ள விஷயங்களை அவள் கண்டு கொள்ளாமலும் கணக்கில் எடுத்து கொள்ளாமலும் இருந்து விடுவாள். அவனது ஆதரவை அவள் ஏற்றுக்கொள்ள மறுத்து விடுகிறாள். அதிகமாக கொடுத்ததற்கு பொறுப்பேற்பதன் மூலம் பிரச்சனைக்கு அவனை காரணம் காட்டி குற்றப்படுத்துவதை கைவிட்டுவிட்டு அவள் ஒரு புதிய கணக்கை துவக்கலாம். அவள் அவனுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம். தனது புதிய புரிதலின் உதவியுடன் நிலைமையை அவள் மேம்படுத்தலாம். அவன் செய்யக்கூடியது. தான் பாராட்டப்படவில்லை என்ற உணர்வு ஒரு ஆணுக்கு ஏற்படும் போது ஆதரவு கொடுப்பதை அவன் நிறுத்திவிடுகிறான். அவன் தான் எதிர்கொண்டுள்ள சூழ்நிலையை பொறுப்பாக கையாள்வதற்கான ஒரு வழி. அவள் கோபமாக இருக்கும்போது தனது ஆதரவை அங்கீகரிப்பதும் தன்னை பாராட்டுவதும் அவளுக்கு கடினமாக ஆகிவிடுகிறது என்பதை புரிந்து கொள்வது. மீண்டும் அவள் கொடுக்க துவங்கும் முன் சிறிது காலம் அவள் பெற வேண்டியது அவசியம் என்பதை புரிந்து கொள்வதன் மூலம் அவனால் தன் சொந்த கோபத்தை கைவிட முடியும். அவன் தன் அன்பையும் பாசத்தையும் சிறிய வழிகளில் வெளிப்படுத்தும் போது இதை அவன் நினைவில் வைத்துக் கொள்ளலாம். சிறிது காலம் வரை அவன் தனக்கு தகுதியான தேவையான பாராட்டை அவளிடமிருந்து எதிர்பார்க்க கூடாது. அவளுக்கு கோபத்தை ஏற்படுத்தியதற்கு அவன் பொறுப்பேற்றுக் கொள்வது நிலைமையை மேம்படுத்த உதவும். ஏனெனில் அவளுக்கு தேவையான சிறிய விஷயங்களை செய்வதை அவன் புறக்கணித்து விட்டான். இந்த உள்நோக்கத்தோடு அவள் தன் கோபத்தில் இருந்து விடுபடும் வரை அவளிடம் இருந்து அதிகம் எதிர்பார்க்காமல் அவன் சிறிது காலம் கொடுத்து வர வேண்டும். இப்பிரச்சனையை தன்னால் தீர்க்க முடியும் என்று அவன் அறிந்திருப்பதும் அவனது கோபத்தை விடுவிக்க உதவும். அவன் தொடர்ந்து கொடுத்து வரும்போது அதிகமாக கொடுப்பதிலிருந்து அவள் சிறிது ஓய்வு எடுத்துக்கொண்டு அவனது ஆதரவை அன்போடு பெறுவதில் தன் கவனத்தை குவித்து வந்தால் விரைவில் கணக்கு சரியாகிவிடும். ஆண்கள் ஏன் குறைவாக கொடுக்கின்றனர்? அதிகமாக பெறவும் குறைவாக கொடுக்கவும் ஓர் ஆண் முற்படுவது அரிதான விஷயம். ஆனாலும் உறவுகளில் குறைவாக கொடுப்பதில் ஆண்கள் பிரபலமானவர்கள். இதை நீங்கள் உங்கள் உறவில் அனுபவித்திருக்க கூடும். ஆண்கள் துவக்கத்தில் அதிக அன்பை பொழிகின்றனர். பிறகு படிப்படியாக அவர்களது ஈடுபாடு குறைந்து விடுகிறது என்பதுதான் பெண்களின் பொதுவான குறை. தாங்கள் நியாயமற்ற முறையில் நடத்தப்படுவதாக ஆண்களும் உணர்கின்றனர். துவக்கத்தில் பெண்கள் அதிகமாக பாராட்டுகின்றனர், அன்பு செலுத்துகின்றனர். பிறகு அவர்கள் கோபக்காரர்களாகவும் அதிகமாக எதிர்பார்ப்பவர்களாகவும் மாறிவிடுகின்றனர். ஆண்களும் பெண்களும் எவ்வாறு வெவ்வேறு விதமாக கணக்கு வைத்துக் கொள்கின்றனர் என்பதை நாம் உணரும் போது இந்த புதிரை நம்மால் விடுவித்துக் கொள்ள முடியும். ஓர் ஆண் 5 காரணங்களுக்காக கொடுப்பதை நிறுத்துகிறான். அவை: ஆண்கள் நியாயத்தை போற்றுகின்றனர். ஓர் ஆண் தன் ஆற்றல்கள் முழுவதையும் வேலையில் ஒரு பணித்திட்டத்தில் குவித்துவிட்டு அதற்காக தான் 50 மதிப்பெண்களை பெற்றுள்ளதாக நினைக்கிறான். பிறகு அவன் தன் வீட்டிற்கு வந்து ஓய்வாக அமர்ந்து கொண்டு தன் மனைவியிடம் 50 மதிப்பெண்களை சம்பாதிப்பதற்காக காத்திருக்கிறான். ஆனால் அவள் தனக்கு ஒரே ஒரு மதிப்பெண்ணை மட்டுமே கொடுத்திருப்பதை அவன் அறியவில்லை. தான் ஏற்கனவே அதிகமாக கொடுத்துள்ளதாக அவன் நினைப்பதால் கொடுப்பதை அவன் நிறுத்திவிடுகிறான். இது நியாயமானது, அன்பானது என்று அவன் தன் மனதிற்குள் நினைக்கிறான். ஆனால் அவனது அலுவலகத்தில்
அவன் மேற்கொள்ளும் கடின உழைப்பு ஒரே ஒரு மதிப்பெண்ணை தான் பெற்றுக் கொடுத்துள்ளது என்பதை அவன் உணர்வதில்லை. அன்பின் வெளிப்பாடாக கொடுக்கப்படும் ஒவ்வொரு பரிசுக்கும் பெண்கள் எவ்வாறு ஒரே ஒரு மதிப்பெண்ணை மட்டுமே கொடுக்கின்றனர் என்பதை அவன் புரிந்து கொண்டு அதை மதிக்கும் போதுதான் நியாயம் குறித்து புரிந்து கொண்டு அதை மதிக்கும் போதுதான் நியாயம் குறித்து அவன் வைத்துள்ள கணக்கு வேலை செய்யும். இந்த முதல் உள்நோக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நடைமுறையில் பொருந்தும். ஆண்களுக்கும் பெண்களை பொறுத்தவரை அன்பின் வெளிப்பாடாக கொடுக்கப்படும் அனைத்து பரிசுகளும் சமம். அவை பெரியவையோ அல்லது சிறியவையோ அவை இரண்டுமே தேவை. கோபம் ஏற்படுவதை தவிர்ப்பதற்கு ஒரு பெரும் வித்தியாசத்தை ஏற்படுத்தக்கூடிய சிறிய விஷயங்களில் சிலவற்றை பின்பற்றலாம். ஒரு பெண்ணுக்கு அன்பின் பெரிய வெளிப்பாடுகளும் சிறிய வெளிப்பாடுகளும் ஏராளமாக கிடைக்கும் வரை அவள் திருப்தி அடைவாள் என்று எதிர்பார்க்காதீர்கள். பெண்களுக்கு சிறிய விஷயங்களை செய்வதற்கு ஆண்கள் தாங்களாகவே ஊக்குவிக்கப்பட மாட்டார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர்கள் குறைவாக கொடுப்பது அவர்களுக்கு உங்கள் மீது நேசம் இல்லை என்பதால் அல்ல, மாறாக தங்கள் பங்கை ஏற்கனவே தாங்கள் கொடுத்து விட்டதாக அவர்கள் நம்புவதால் தான். அதை தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொள்ளாதீர்கள். மாறாக அதிகமான ஆதரவை அவர்களிடமிருந்து கேட்பதன் மூலம் அவர்கள் உங்களுக்கு ஆதரவு அளிப்பதை தொடர்ந்து ஊக்குவியுங்கள். அவனது ஆதரவு உங்களுக்கு கட்டாயம் தேவைப்படும் வரை அல்லது உங்கள் இருவரது மதிப்பெண்களுக்கிடையே பெரிய வேறுபாடு ஏற்படும் வரை காத்திருக்காதீர்கள். பெண்கள் நிபந்தனையற்ற அன்பை போற்றுகின்றனர். ஒரு பெண் தன்னால் இயன்ற அளவுக்கு கொடுக்கிறாள். ஆனால் அவள் வெறுமையாக உணரும் போதுதான் தான் குறைவாக பெற்றுள்ளதை கவனிக்கிறாள். ஆண்களைப் போலன்றி பெண்கள் தாராளமாக கொடுக்கின்றனர். அதோடு ஆண்களும் தங்களைப் போல அப்படியே செய்வார்கள் என்று அனுமானிக்கின்றனர். ஓர் ஆண் பொதுவாக ஏராளமாக கொடுக்கிறான். பிறகு தான் கொடுத்துள்ளவற்றை பெறுவதற்காக ஓய்வாக அமர்ந்து கொள்கிறான். ஓர் ஆணுக்கு கொடுப்பதில் ஒரு பெண் மகிழ்ச்சி அடையும் போது அவள் கணக்கு வைத்து கொண்டிருப்பதாக உடனே அவன் அனுமானிக்கிறான். எனவே தான் அதிக மதிப்பெண்களை கொண்டிருக்க வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் தான் குறைவாக கொடுத்துள்ளோம் என்ற யோசனை அவனுக்கு எல்லளவு கூட இருப்பதில்லை. மதிப்பெண்கள் அவனுக்கு அனுகூலமாக அமையும் போது அவன் தொடர்ந்து ஒருபோதும் கொடுக்க மாட்டான். ஆண்களுக்கு ஒரு பெண் தன் முகத்தில் ஒரு புன்னகையுடன் தொடர்ந்து தாராளமாக கொடுத்து கொண்டே இருப்பதற்கு அர்த்தம் தங்கள் கணக்கில் கிட்டத்தட்ட சமமாக இருக்க வேண்டும் என்பதாக இருக்க வேண்டிய அவசியமில்லை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். பெண்களுக்கு ஒரு ஆணுக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கும்போது மதிப்பெண்கள் சமமாக உள்ளன என்ற செய்தி அவனுக்கு போய் சேர்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அதிகமாக கொடுப்பதற்கு நீங்கள் அவனை ஊக்குவிக்க விரும்பினால் அதிகமாக கொடுப்பதை நிறுத்துங்கள். ஆனால் மென்மையாகவும் நேர்த்தியாகவும் அதை செய்யுங்கள். உங்களுக்கு சிறிய விஷயங்களை செய்ய அவனை அனுமதியுங்கள். சிறிய வழிகளில் அவனது ஆதரவை கேட்டு அதை பெற்று பிறகு அவனை பாராட்டுவதன் மூலம் அவனை ஊக்கப்படுத்துங்கள். கேட்டால் கொடுப்பது ஆண்களின் வழக்கம். தங்களை தங்களால் பார்த்து கொள்ள முடியும் என்பதில் ஆண்கள் பெருமிதம் கொள்கின்றனர். அவர்களுக்கு உண்மையிலேயே உதவி தேவைப்படாதவரை அவர்கள் யாரிடமும் உதவி கேட்பதில்லை. ஒருவர் கேட்காமல் அவருக்கு உதவி செய்வது செவ்வாய் கிரகத்தில் அகங்கார நடத்தையாக கருதப்படுகிறது. இதற்கு நேரெதிராக பெண்கள் பிறருக்கு தங்கள் ஆதரவை வழங்க காத்திருப்பதில்லை. அவர்கள் யாரேனும் நேசிக்கும் போது தங்களால் முடிந்த எந்த வழியிலும் கொடுக்கின்றனர். அவன் கேட்கும் வரை இவர்கள் காத்திருப்பதில்லை. அவர்கள் ஒருவனை எவ்வளவு அதிகமாக நேசிக்கின்றனரோ அவ்வளவு அதிகமாக கொடுக்கின்றனர். ஓர் ஆண் தன் ஆதரவை கொடுக்காத போது அவன் தன்னை நேசிக்கவில்லை என்று ஒரு பெண் தவறுதலாக அனுமானிக்கிறாள். அவள் வேண்டுமென்றே அவனிடம் ஆதரவை கேட்காமல் அவனாக அதை வழங்கும் வரை காத்திருப்பதன் மூலம் அவள் அவனது அன்பை பரிசோதித்து பார்க்க கூடக்கூடும். அவன் உதவ முன்வராத போது அவள் கோபம் கொள்கிறாள். ஆனால் அவள் கேட்பதற்காக அவன் காத்து கொண்டிருக்கிறாள் என்பதை அவள் புரிந்து கொள்வதில்லை.
ஒரு உறவில் தான் அதிகமாக கொடுத்துள்ளதாக ஒரு ஆண் உணரும் போது இயல்பாக அதிக ஆதரவை அவன் கேட்க துவங்குவான். தான் அதற்கு அதிக தகுதியுடையவன் என்ற உணர்வு அவனிடம் இயற்கையாக தோன்றுவதால் அவன் அதிகமாக கேட்க துவங்குவான். ஆனால் ஓர் உறவில் அவன் குறைவாக கொடுத்திருக்கும் போது அவளிடம் ஆதரவு கேட்பதுதான் அவன் செய்ய போகும் கடைசி விஷயமாக இருக்கும். உடனடியாக அவன் ஆதரவு கேட்க மாட்டான். ஆனால் இன்னும் அதிகமாக அவளுக்கு ஆதரவு காட்டுவதற்கான வழிகளை அவன் தேட துவங்குவான். ஒரு பெண் ஒரு ஆணிடம் ஆதரவு கேட்காத போது கணக்கு சமமாக இருப்பதாகவோ அல்லது தான் அதிகமாக கொடுத்துள்ளதாகவோ அவன் அனுமானிக்கிறான். ஆனால் தான் ஆதரவு வழங்க முன்வருவதற்காக அவள் காத்து கொண்டிருக்கிறாள் என்பதை அவன் அறிவதில்லை. இந்த மூன்றாவது உள்நோக்கும் ஆண் பெண் இருவருக்குமே நடைமுறையில் பொருந்தும். பெண்களுக்கு எப்போது எப்படி அதிகமாக கொடுக்க வேண்டும் என்பதற்கான சமிக்கைகளை ஓர் ஆண் தேடுவான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவள் கேட்க வேண்டும் என்று அவன் காத்திருப்பான். அவள் கேட்கும் போது அவளுக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பது அவனுக்கு தெரிகிறது. தான் குறைவாக கொடுத்து கொண்டிருப்பதை ஒரு ஆண் உணர்ந்தாலும் சிறிய வழிகளில் தனக்கு ஆதரவு தேவை என்று அவள் கேட்காதவரை அதிகமான வெற்றியோ அல்லது அதிக பணமோ உதவும் என்ற நினைப்பில் வேலை போன்ற பெரிய விஷயங்களில் அவன் தன்னை அர்ப்பணித்து கொள்ளக்கூடும். ஆண்களுக்கு தங்களுக்கு ஆதரவு தேவைப்படும் போது பெண்கள் அதை உடனடியாக கேட்பதில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மாறாக நீங்கள் அவளை நேசித்தால் நீங்களாகவே ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று அவள் எதிர்பார்க்கிறாள். மதிப்பெண்கள் சமமாக இல்லாத போது கூட பெண்கள் சரி என்று கூறுவர். தங்கள் ஒரு பெண்ணிடம் ஆதரவு கேட்கும்போது கணக்கு சமமாக இல்லாத போது அவள் சரி என்று கூறுவாள் என்பதை ஆண்கள் உணர்வதில்லை. பெண்களால் தங்கள் துணிவனுக்கு உதவ முடியும் என்றால் அவர்கள் நிச்சயமாக உதவுவார்கள். கணக்கு வைத்து கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு தோன்றுவதில்லை. அளவுக்கு அதிகமாக கேட்காமல் இருப்பதில் ஆண்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தான் பெறுவதை விட அதிகமாக கொடுத்து கொண்டிருப்பதாக அவள் உணர்ந்தால் நீங்கள் அதிக ஆதரவை கொடுக்க முன் வருவதில்லை என்று அவள் சிறிது காலத்திற்கு பிறகு உங்கள் மீது கோபம் கொள்ள துவங்குவாள். ஆண்களின் தேவைகளுக்கும் கோரிக்கைகளுக்கும் பெண்கள் தொடர்ந்து சரி என்று கூறும் வரை அவள் தனக்கு தேவையானவற்றை சமமாக பெற்றுக்கொண்டிருக்கிறாள் என்றும் கணக்கு சமமாக இருக்கிறது என்றும் அவன் தவறாக அனுமானிக்கிறான். ஆனால் உண்மையில் அப்படி இல்லை. எங்களுக்கு திருமணமான முதல் 2 வருடங்கள் நான் என் மனைவியை ஒவ்வொரு வாரமும் ஒரு திரைப்படத்திற்கு அழைத்து சென்றேன். ஒரு நாள் அவள் என்னிடம் கெஞ்சினம் கொண்டு, நாம் எப்போதுமே உங்களுக்கு விருப்பமானதையே செய்கிறோம், எனக்கு விருப்பமானதை நாம் ஒருபோதுமே செய்வதில்லை என்று கூறினாள். நான் உண்மையிலேயே ஆச்சரியப்பட்டேன். நான் கேட்டபோதெல்லாம் அவள் தொடர்ந்து சரி என்று பதில் கூறி வந்தாள். அவள் என்னை போல் மகிழ்ச்சியாக இருந்ததாக நான் நினைத்தேன். எனக்கு திரைப்படங்களை பிடித்திருந்தது போல் அவளுக்கும் பிடித்திருந்தது என்று நினைத்தேன். நகரத்தில் ஒபேரா இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளதாகவோ அல்லது சிம்போனி இசை நிகழ்ச்சிக்கு தான் செல்ல விரும்புவதாகவோ அவள் எப்போதேனும் என்னிடம் குறிப்பிடுவாள். நாங்கள் உள்ளூர் நாடக அரங்கத்தின் வழியாக காரில் செல்லும் போது அது வேடிக்கையாக இருக்கும் போல் தோன்றுகிறது. நாம் சென்ற அந்த நாடகத்தை பார்க்கலாம் என்று அவள் கூறுவாள். ஆனால் அந்த வாரத்தின் பிற்பகுதியில் நாம் இந்த திரைப்படத்தை பார்த்து வரலாம், இதை பற்றி நல்ல விமர்சனங்கள் வந்துள்ளது என்று நான் கூறும்போது அவள் மகிழ்ச்சியாக அதை ஒத்துக்கொள்வாள். திரைப்படங்களுக்கு போவது குறித்து நான் மகிழ்ச்சியாக உணர்வது போல் அவளும் மகிழ்ச்சியாக உணர்ந்ததாக நான் தவறாக நினைத்தேன். உண்மையில் அவள் என்னுடன் சேர்ந்திருக்கும் போது மகிழ்ச்சியாக இருந்தாள். திரைப்படங்களுக்கு வருவதில் அவளுக்கு மறுப்பு இல்லை என்றாலும் உள்ளூரில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளுக்கு செல்வதைத்தான் அவள் விரும்பினாள். அதனால்தான் அவள் அவற்றை பற்றி என்னிடம் குறிப்பிட்டு வந்தாள். ஆனால் திரைப்படங்களுக்கு போவதற்கு அவள் சரி என்று கூறி வந்ததால் என்னை மகிழ்விப்பதற்காக அவள் தனது விருப்பங்களை தியாகம் செய்து கொண்டிருந்ததை நான் அறியவில்லை. இந்த உள்நோக்கு ஆண் பெண் இருவருக்குமே நடைமுறையில் பொருந்தும்.
ஆண்களுக்கு உங்கள் கோரிக்கைகளுக்கு அவள் சரி என்று கூறினால் கணக்கு சமமாக இருப்பதாக அர்த்தமில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவளது மனதில் கணக்கு 20-0 என்று இருந்தாலும் அவள் இப்போதும் மகிழ்ச்சியாக சலவை கடையிலிருந்து உங்கள் ஆடைகளை நான் வாங்கி வருகிறேன் அல்லது சரி உங்களுக்காக நான் இதை செய்கிறேன் என்று கூறுவாள். உங்களுக்கு விருப்பமானதை செய்ய அவள் ஒப்புக்கொள்வது அவளது விருப்பமும் அதுதான் என்று அர்த்தமாகாது. அவள் என்ன செய்ய விரும்புகிறாள் என்று அவளிடம் கேளுங்கள். அவளுக்கு விருப்பமான இடங்களை பற்றி தகவல் சேகரித்து கொண்டு அந்த இடங்களுக்கு அவளை அழைத்து செல்ல முன் வாருங்கள். பெண்களுக்கு, ஒரு ஆணின் கோரிக்கைகளுக்கு நீங்கள் உடனடியாக சரி என்று கூறும்போது தான் அதிகமாக கொடுத்துள்ளதாகவோ அல்லது குறைந்தது கணக்கு சமமாக இருப்பதாகவோ அவன் நினைக்கக்கூடும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் அதிகமாக கொடுத்து குறைவாக பெறுகிறீர்கள் என்றால் அவனது கோரிக்கைகளுக்கு சரி என்று கூறுவதை நிறுத்துங்கள். மாறாக உங்களுக்காக அதிகமானவற்றை செய்யுமாறு அவனிடம் மிகவும் நயமாக கேளுங்கள். ஆண்கள் அபராத மதிப்பெண்களை கொடுக்கின்றனர். தாங்கள் நேசிக்கப்படவில்லை, ஆதரிக்கப்படவில்லை என்று ஆண்கள் உணரும் போது அவர்கள் அபராத மதிப்பெண்களை கொடுக்கிறார்கள் என்பதை பெண்கள் உணர்வதில்லை. நம்பிக்கையின்மை, நிராகரிப்பு, ஒப்புதல் மறுப்பு அல்லது பாராட்டின்மை ஆகியவற்றால் வெளிப்படுத்தும் முறையில் ஒரு பெண் ஒரு ஆணிடம் நடந்து கொள்ளும் போது அவன் அவளுக்கு அபராத மதிப்பெண்களை கொடுக்கிறான். எடுத்துக்காட்டாக, தான் செய்துள்ள ஏதோ ஒரு விஷயத்திற்காக தன் மனைவி தன்னை பாராட்ட தவறியதால் தான் காயப்பட்டுள்ளதாக ஒரு ஆண் உணர்ந்தால் அவள் ஏற்கனவே பெற்றிருக்கும் மதிப்பெண்களை அவளிடமிருந்து பறித்து கொள்வது நியாயம் என்று அவன் நினைக்கிறான். அவள் 10 மதிப்பெண்களை பெற்றிருந்தால் அவள் தன்னை காயப்படுத்தியுள்ளதாக அவன் உணரும் போது பதிலுக்கு அவன் அந்த 10 மதிப்பெண்களையும் அவளிடமிருந்து பறித்து கொள்ளக்கூடும். அவன் அதிகமாக காயப்பட்டிருந்தால் அவளிடமிருந்து 20 மதிப்பெண்களை பறித்து கொண்டு அவளது கணக்கு 0க்கும் கீழே இருக்கும்படி செய்யக்கூடும். இதன் விளைவாக சற்று முன் 10 மதிப்பெண்களை கொண்டிருந்த அவள் இப்போது அவளிடமிருந்து 10 மதிப்பெண்கள் கடனாளியாக இருக்கிறாள். இது ஒரு பெண்ணிற்கு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. அவள் 30 மதிப்பெண்களுக்கு இணையானதை கொடுத்திருக்க கூடும். ஆனால் கோபத்தில் நொடியில் அவன் அதை அவளிடமிருந்து பறித்து விடுகிறான். அவனை பொறுத்தவரை அவள் தனக்கு கடன் பட்டுள்ளதால் அவளுக்கு எதுவும் கொடுக்காமல் இருப்பது நியாயம்தான் என்று தன் மனதில் நினைக்கிறான். கணித ரீதியாக இது நியாயமானதாக இருந்தாலும் நடைமுறை வாழ்வில் இது நியாயமானதல்ல. அபராத மதிப்பெண்கள் உறவுகளுக்கு பாதகமான விளைவை ஏற்படுத்துகின்றன. தான் பாராட்டப்படவில்லை என்ற உணர்வை இவை ஒரு பெண்ணிடம் தோற்றுவிக்கின்றன. ஒரு ஆண் குறைவாக கொடுப்பதற்கும் இவை காரணமாகி விடுகின்றன. அவள் இதுவரை கொடுத்துள்ள அன்பான ஆதரவை அவன் தன் மனதில் செல்லாததாக ஆக்கிவிட்டு அவளிடம் அவ்வளவாக ஈடுபாடு காட்டாமல் இருந்து விடுகிறான். இந்த 5வது உள்நோக்கு ஆண் பெண் இருவருக்குமே நடைமுறையில் பொருந்தும்.